ஹாய்டா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து யூன்மென் வீடியோ. டேக்குக் வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு வீடியோவ மட்டும் ஆ பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டேக்குக் வீடியோ தான் போடுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து டேக்குக் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோ தான் டேக்குக். ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்துட்டு என்னென்னா, ஆக்சுவலி நான் இந்த ஜானர்ல யோசிச்சு வச்சிருந்தேன் பண்ணலான்னு. பார்த்தா கமெண்ட் செக்ஷன்ல நான் யோசிச்சு வச்சிருந்தத அப்படியே ஒருத்தவங்க புட்டு 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 வச்சிருக்காங்க. நான் சொன்ன மாரியே நான் என்னென்ன யார பாட்டமா வச்சு, யார டாப்பா வச்சு, என்ன மாரி ஸ்டோரியா இருக்கணும்னு சொல்லி யோசிச்சேனோ, அதே மாரி அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இத பண்ணலாம். ஹியூமன் வேற வந்து ரொம்ப நல்லாச்சு இல்லையா? அதனால இப்ப ஹியூமனுக்காக வந்திருக்கேன். அண்ட் இதோட பிளாட் ட்விஸ்ட் என்னன்னா, டாப் ஜெமின். ஓகே. டாப் ஜெமின் நம்மளால செகண்ட் டைம் டாப் ஜெமின் போடுறோம். இது எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு அன்கட் வெர்ஷன் இருக்குது. அதை டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நேராக கட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எல்லோரும் ஹெட்செட்டோட வந்துடுங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பெட்ரூமை தான் காட்டுறோம். ஸோ அந்த பெட்ரூமில் ஹியுங்கி தான் தலையில் அப்படியே கையை வச்சுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கார். இப்போ அவர் இவன்கிட்டேருந்து எத்தனை வாட்டி தான் நானும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுறது, முடியல என்னால். இதோட 100வது தடவை எண்ணி பார்த்தா கரெக்டாக 110ன்னு நினைக்கிறேன். 110வது தடவை நான் இவன்கிட்ட தப்பிச்சு ஓடிட்டேன். அத்தனை தடவையும் திரும்ப 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 பிடிச்சிட்டு வந்து வச்சிடுறான். ஐயோ! இவனோட அப்சஷனுக்கு ஒரு அளவே இல்லையா? இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு பெரும்பாடாக இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது எஸ்கேப் ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி தான் அப்படியே யோசிச்சிட்டே பால்கனி சைட் போய் எட்டி பார்த்துட்ருக்கான். ஸோ கீழே யார் யார் இருக்கா, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்னால்லேருந்து ஒரு வாய்ஸ், என்ன தான் எட்டி பார்த்தாலும் அங்கே எந்த எஸ்கேப்லாம் ஆக முடியாது, உள்ளவா. ஆ ஐயோ ஜிமன், ஏன் ஜிமன் அப்படி பண்ணுற? எனக்கு தான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் இப்படி என்னை துரத்தி 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 வந்து பிடிச்சி திரும்ப அழைச்சிட்டு வந்துடுற? நானும் உன்னை துரத்தி துரத்தி பிடிச்சிட்டு வந்து லவ் பண்ணுறேன்ல, ஏன்னு ஒரு தடவை கூட கன்சிடர் பண்ண மாட்டியா நீ? இங்கே பாரு, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எனக்கு உன் ப்ரொஃபஷனில் இருக்கவனை பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஒரு மாஃபியா சுத்தமாக பிடிக்காது. நீ இருக்கிறதுலே பெரிய மாஃபியாவாக இருக்க. எனக்கு உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது ஜிம்மன். உன்னை பார்த்தா எனக்கு லவ்லாம் வரல, பயம்தான் வருது. ஏன்டா இந்த பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட் உனக்கு பயமாக இருக்கா? வேணா மாற்றிட்டு கலர்ஃபுல்லாக மாற்றிக்கவா? ட்ரெஸ்ஸை மாற்றுறதுல ஒரு யூஸும் இல்லை ஜெமன். ஒன்றை நீ மாற்றணும், நீ அதை பண்ண மாட்ட. எனக்கு இதெல்லாம் விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு என்னை விடு, நான் போகணும். இங்கே பாரு, இன்னைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது, என்னை விடு ஜெமன். காலேஜ் 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 அதான் ஒரு டிகிரி முடிச்சிட்டல, செகண்ட் டிகிரி தானே பண்ணிகிட்ருக்க. அதை முடித்தா நான் முடிக்காட்டே என்ன, மாமா ஒன்று பார்த்துக்கிறேன். எனக்கு அடுத்தவங்க இதில் வாழணும்லாம் அவசியம் இல்லை. என்னாலே என்னை பார்த்துக்க முடியும். தெரியும்டா, எனக்கு தெரியும். ஆனால் நீ கொஞ்சம் கஷ்டப்படுறியே. நீ எதுக்கு பார்ட் டைம் ஜாப்லாம் போயிட்டு வேலை பார்த்துட்டு காலேஜுக்கு போகணும்? மாமா வேணா, உனக்கு ஒரு காலேஜே வச்சு கொடுத்துட்றேன். இது பாக்கி இருக்க 6 மாதத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு காலேஜா? சரி ஓகே, இருக்க காலேஜை வாங்கிடுவோம். ஜெமன், இரிட்டேட் பண்ணாத. சும்மா சும்மா என்னமோ காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காத. எனக்கு இதில் விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு நீ வழிய விடுறியா? நான் போகிறேன். உனக்கே நல்லா தெரியும், போகணுன்னா நீ காலேஜ் போயிட்டு திரும்ப வரணும். அதுக்கு மட்டும்தான் கதவை திறப்பேன், இல்லைன்னா திறக்க மாட்டேன்னு. அப்புறம் என்ன? உனக்கு நீ என்ன பண்ணுறன்னு புரியுதா? என்னை வச்சு அடைச்சி வச்சிருக்க. நீ லிட்ரலி என்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க. ஆமாம், நீ தான் மனசில் என்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்க. நான் இல்லைன்னு சொன்னானா? ஐயோ கடவுளே, படுத்துறானே. ஜிவன், என்ன என்ன டார்லிங், சொல்லு, என்ன வேணுமோ சொல்லு. எதாக இருந்தாலும் மாமன் பண்ணுறேன். தயவு செஞ்சு வெளில போறியா? எங்கே போகணும்? நியூயார்க், பாரிஸ், சுவிட்சர்லாண்ட், எங்கே? ரூமை விட்டு வெளில போடா பைத்தியக்காரா. ஓ ஓகே, நான் அப்போ போகிறேன்.
குறிச்சு வச்சுக்கோடா. 6 மந்த். 6 மந்த்க்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் மேரேஜ். அதுக்கப்புறம்லாம் என்னாலலாம் இருக்க முடியாது. சொல்லிட்டேன். இப்பயே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன திடீர்னு சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. 6 மாதம் ஓகே. அப்புறம் ஈவினிங் டேங் வருவான். ஏதாவது எசக்கு பொசக்கா சொல்லி அவங்க கூட போகலான்னு ட்ரை பண்ணேன். மண்டேலே கொட்டுவேன். அவன் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டாலும் அவன் என் ஃப்ரெண்டா இல்லை உன் ஃப்ரெண்டான்னு தெரில. வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி கத்திட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் போல் டே தான் வரான். டே வரும்போது இன்றைக்கி தான் யுங்கி வந்து காலேஜ் போயிருக்க மாட்டான் இல்லையா. ஸோ டே வந்துட்டு நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, அப்பா இந்தப்பா நோட்ஸ், உனக்கு வேணுங்கிற நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரம் கொடு, நான் கிளம்பணும். கிளம்புறியா? எங்கே கிளம்புற? எங்கேயும் போக முடியாது, இங்கே தான் இருக்க நீ. ஏன்டா என்னாச்சு? ஐயோ டே அவங்க ப்ளீஸ் டே அவங்க என்னை இங்கேருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடு, இல்லைன்னா நீயும் இங்கே வந்துடு. ஏய் நான் ஏன் இங்கே இருக்கணும்? என்னாலாம் இங்கே இருக்க முடியாது. அப்புறம் அந்த அவன் தயத்தக்கான்னு குதிப்பான். இங்கேடா உன் காதலுக்காக நீ என்னை பலி கொடுக்க நினைக்கிறியாடா? அப்போல்லாம் இல்லை மச்சான், ஜிம்மன் ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவன். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாஃபியா ஃபீல்டில் இருக்க யாரையுமே பிடிக்காது, எனக்கு மாஃபியாவே பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன்டா அவங்க என்னை உள்ளே கொண்டு வந்து விடுற? எனக்கு பயமாக இருக்குது. என்ன மச்சான் பயம்? கேம் மட்டும் நல்லா கன்னை வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி விளாட்ற. ரியாலிட்டியில் ஏன் இப்படி பயந்து சாவுற? கேமும் லைஃப்பும் ஒன்றாட்டையாம். ஒன்றும் இல்லை தான், ஆனாலும் உன்னை அவன் லவ் பண்ணுறானே, நான் அவனை லவ் பண்ணலையே. இதுக்கு நான் எந்த பதிலும் சொல்ல முடியாது. நீ தான் அவன்கிட்ட பேசி முடிவெடுத்து இங்கேருந்து கிளம்புற வழியே பார்க்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? கேளு, தாராளமாக கேளு. நீ ஏன் ஃப்ரெண்டா அவன் ஃப்ரெண்டா? இதில் என்னடா சந்தேகம்? உன்னோட நண்பன்றானா, உன்னோட தோஸ்து. மயிறு மண்ணாங்கட்டி தயவு செஞ்சு வெளில எழுந்திரிச்சு போயிடு. அப்புறம் அந்த ஜங்குக்கை கூப்பிட்டு விட்டு ஏதாவது சொல்லி விட்ருவேன். ஏன்டா இப்போ தான் அவனை சமாதானப்படுத்திட்டு வரேன், தயவு செஞ்சு திருப்பி எதுவும் கிளப்பி விட்றாத. தெரியுதுல்ல, வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டு அப்படியே அந்த பெட்டில் நல்லா மல்லாக்கப்படுத்திட்டு, என் வாழ்க்கையில் எதற்கும் முடிவே இல்லையா? ஐயோ எப்போ பார்த்தாலும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான்னு. நாளைக்காவது காலேஜ் போகிறோம், போயிட்டு திரும்ப வராமல் எப்படியாவது ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோங்கி தான் பிளான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜிம்மன் அவனோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்க. இப்போது யோங்கி நேராக எந்திரிச்சு வந்து ஜிம்மனோட ரூம் வாசல், அதாவது அவனோட ஒர்க்கிங் ரூம் வாசல் நின்றுட்டு, உள்ளே வரலாமா? ஒன்று தான், உள்ளே வரலாமா? செல்லம் என்ன இதெல்லாம் கேள்வி? நீ உள்ளே வராமல் வேறு யார் உள்ளே வருவா? நீ இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? நீ பாட்டுக்கு உள்ளே வா. வா நீ வா. என்ன இங்கே வா இங்கே வா. ஏன் நிற்கிற? மாமா மடியில் உட்காரு வா. ரொம்ப அவசியம் இல்லை, நான் சொல்கிறத மட்டும் கேளு. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஏதாவது வேணா சொல்லு, உடனே வாங்குகிறோம். உடனே. நீ வாயில் ஏதாவது வார்த்தையை வாங்காத. நாளைக்கு நான் காலேஜ் போகணும். காலேஜ் தானே போகணும், சரி போய்க்கலாம். அப்புறம் வேறு என்ன டக்குன்னு போகணுன்னு விட்டுட்ட? காலேஜ் தானே போகணுன்னு சொல்கிற, போயிட்டு எப்படி இங்கே தானே வருவ? எல்லாம் கனவு தான். ஆமாம் இங்கே தான் வருவேன். அப்போ நாளைக்கு நான் காலேஜ் போகலாம்ல? தாராளமாக போ. உன் கூட ஒரு 10 பாடி கார்டு அனுப்புகிறேன். கிளாஸ்க்கு வெளில நிற்பானுங்க. கிளாஸ்க்குள்ளே வர சொல்லலாம், ஆனால் உனக்கு அது பிடிக்காது. கிளாஸ்க்கு வெளில நிற்பானுங்க. அதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் பின்னாடியே வந்துடுவானுங்க. உன்னை பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுவானுங்க. 10 பாடி கார்டா? எதுக்கு? ஓ சேஃப்டிக்கிட்டா தங்கம். இவ்வளோ நாள் நான் காலேஜ் போனேன், யார் என் கூட வந்தா? யாரும் என் கூட வரல. யாராவது என் கூட வந்தாங்கன்னு வையேன், நான் சத்தியமாக திரும்பி வீட்டுக்கு வர மாட்டேன். என்னடா அப்படி பேசுகிற? நான் சேஃப்டிக்காக தானே சொன்னேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார், இந்த கருப்பு சொக்கா போட்டுட்டு எவனாவது என் கண்ணு முன்னாடி மட்டும் வரட்டும்னு வையேன், அவன் கண் எடுத்து அவன் மண்டையிலே நான் போடுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆஹா, டார்லிங் ஃபார்ம் ஆகுறாங்களே. சரி கோவப்படாதீங்க. வீட்டில் ஒருத்தன் அதிகமாக கோவப்பட்டால் போதும், நீங்கள் போங்க, யாரும் உங்கள் பின்னாடி வரமாட்டாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு சொல்லிடுறான். ஸோ இவங்கியும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ரூமுக்கு வந்துட்டு, என் பிளானை பற்றி தெரியாமல் என் பிளானுக்கு அவனே அவனே இவ்வளோ ஈஸியாக ஓகே சொல்லிட்டான். வாவ்! இன்னைக்கு இருக்குடா, இன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாள். இன்னையோட இன்னையோட இந்த வீட்டை நான் தலை முழுகிட்டு போகல, என் பேர் யுங்கி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி தான் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டுருக்கான் ரூமில். ஸோ இப்படியே அந்த டேவை ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே போல் ஜிமன் தான், யுங்கி 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 என்ன வேணும்? காலேஜ் போகலையா? எந்திரிக்கவே இல்லை இன்னும். ஆ என்னது? நீ நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே? இல்லை காலேஜ் போகணுன்னு சொன்னியே, அதான் போறியா இல்லையான்னு கேட்குறதுக்காக. எந்திரிக்கவே இல்லையே. ஆ போகணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூமை விட்டு எழுந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். இவன் என்ன ரெடியாக போகிறான்னு பார்த்தா ரூமை விட்டு வெளில ஓடுறான். என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே ரூமை விட்டு அவனும் எழுந்திரிச்சு போகிறான். இப்போது யுங்கி தான் அப்படியே எல்லாம் வேக வேகமாக கிளம்பி காலேஜ் கிளம்பி போயிடுறான். ஸோ காலேஜுக்கு போயிட்டு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. டே கூடயும் நார்மலாக பேசிகிட்ருக்கான். பட் டே கிட்ட எந்த வார்த்தையும் சொல்லலை இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு. ஏன்னா டே வந்துட்டு ஜங்குக்கை லவ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் ஜிம்மனும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்துட்டு எப்படின்னு டே கிட்ட சொன்னால் அவன் ஜங்கு கிட்ட சொல்லி ஜங்குக்கு வந்து ஜிம்மன் கிட்ட சொல்லி எல்லாம் தெரிஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்கான். ஸோ டே தான், என்னடா அமைதியாகவே இருக்க, எதுவும் பேசவே மாட்டேங்கிற, லொட லொட லொடன்னு ஒரு வாய் பேசிகிட்டே இருக்குமே, எங்கே அது? வாடகைக்கு விட்டேன். வாடகைக்கா? இதெல்லாம் வாங்குறாங்களா? என்கிட்ட எது இருந்தாலும் வாங்குவாங்க. டே 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 ஏதாவது சொல்லிட போகிறேன் என்ன? ஒன்றும் இல்லைடா, எப்போதும் போல தான் இருக்கேன். எது நீயா? அப்படிலாம் இல்லையே. ஏன் வேறு எப்படி இருக்கேன்? மச்சான் நீ எப்படி என்ன பண்ணுவேன்லாம் தெரியும். எதுவும் பிளான் பண்ணுறியா? எதுக்கு? நான் என்ன பிளான் பண்ண போகிறேன்? நான் பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? அப்படியே நான் பிளான் பண்ணால் மட்டும் நீங்கள் அப்படியே நடக்க விட்டுருவீங்களா? நீங்களாம் கூட்டாக சேர்ந்து அதை கழிச்சு விட்ற மாட்டீங்க? இரு 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 ஏன் இப்போ நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இல்லைன்னா இல்லைன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டியதானே? சரி இல்லை. ஏய் என்ன? என்னடா இல்லைங்கிறல்ல, போய் வேலையை பாரு. டேய் என்னடா துரத்துற? அப்போ ஏதோ பிளான் இருக்குது. டேங் எனக்கு வேலை இருக்குது, பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். ஸோ டேங்கும் சரி வேணுமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இப்போ ஈவினிங் போல் தான் அவனுக்கு கார் வந்து நிற்கிது அவனை அழைச்சிட்டு போகிறதுக்காக. அவன் கார் டிரைவர்கிட்ட போயிட்டு, அண்ணா இன்றைக்கி நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே ஒரு ஷெட் இருக்குல்ல, அங்கே போய் பார்க் பண்ணிவிடுங்க, நான் அங்கே வந்துடுறேன். ஓ ஓகே தம்பி, நீங்கள் வரும்போது கால் பண்ணுங்கள், நான் வேணா எடுத்துகிட்டு வரேன் கார் எங்கே வரணுமோ. ஓகே நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன். பாய்ண்ணா பாய் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி அப்படியே ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு, ஆமாம் கால் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட நம்பரே இல்லையே, முதல்ல நம்ம ஏன் கால் பண்ண போகிறோம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான். ஸோ அந்த காரும் அப்படியே போயிட்டு அவன் சொன்ன ஷெட்டில் அப்படியே பார்க் பண்ணிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே யுங்கி தான் மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ போகிறான். ஸோ ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட் அது. லைக் அது வந்து ரொம்ப பழசும் இல்லாமல் ரொம்ப புதுசும் இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சில், ஒரு மீடியம் டயத்தில் கட்டின மாதிரி நிறைய பூச்செடிலாம் வச்சுருக்கு அங்கே இருக்க நிறைய வீட்டில். ஒரு மொத்தமே ஒரு 3 ஃப்ளோர் தான் அதில். ஸோ செகண்ட் ஃப்ளோரில் வந்து யுங்கியோட வீடு, தேர்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது, அண்ட் ஃபோர்த் ஃப்ளோரில் மொட்டை மாடி. இப்போது யுங்கி தான் அப்படியே குடு குடு குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓட ட்ரை பண்ணும்போது அங்கே அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ஒருத்தவங்க, யாருப்பா நீ இந்த பக்கம் வந்திருக்க? நானா இந்த இடத்துக்கே ஓனர், ரொம்ப பேசுனீங்க வெளில தூக்கி போட்டுருவேன். ஓஹோ வெளில தூக்கி போட்டுருவியா? இது தெரியாமல் போச்சே, இவ்வளோ நாள் எங்கே போச்சு இந்த மூஞ்சி? இவ்வளோ நாள் இந்த மூஞ்சி பார்க்க வேணான்னு சொல்லிட்டு இந்த மூஞ்சி ஓடி போயிடுச்சு.
அது சரி. இந்த இடத்தோட ஓனரா? ஆனா, இங்க இருக்கவங்கள பார்த்து ஓடி போகுதாம். உனக்கெல்லாம் திமிருடா! எங்கடா போன இவ்வளோ நாளா? அத ஏன் கேட்குறீங்க ஆன்ட்டி? அது சும்மா கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்தேன். ஃப்ரெண்டு வீட்லயா? அது சரி. அப்புறம் என்ன இப்ப தான் வீடுலாம் உனக்கு ஞாபகம் வருதா? ஏன் ஆன்ட்டி? இல்ல, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல வீடு பக்கமே வரல. ஆனா, பணம் மட்டும் கரெக்ட்டா குடுத்துடுறியே! எங்கேருந்துடா பணம் வருது உனக்கு? என்னடா பண்ற? ஆன்ட்டி உங்களுக்கு தான் தெரியும்ல நான் தான் பார்ட் டைம் ஜாப் போறேன்னு. டேய்! நீ அந்த வேலைக்கும் போகலன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. ஓஹோ! ஏரியா போலீஸ விட பெரிய ஆளா இருப்பீங்க போலயே! அந்த ஏரியா போலீஸே என்கிட்ட தான் தகவல் வாங்கிட்டு போகுது. சொல்லு. இல்ல ஆன்ட்டி நான் வேற இடத்துல அந்த ஃப்ரெண்டு கூட இருந்தேனல்ல, அங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்துச்சு. அது பார்த்து கட்டிட்டேன். ஆனா சரி ஆன்ட்டி 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 எனக்கு போர் அடிக்குது. அதாவது டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாய் லவ் யூ புச்சுக்கு புச்சுக்கு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்த லைட்டா கிள்ளிட்டு அவன் அப்படியே மேலே ஓடுறான். கீழ அந்த ஆன்ட்டி தான். சரி நைட் சாப்பாடு வேணுமா? ஆ ஆ நான் வேணாம் 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 வேணாம். நான் நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன். அடேங்கப்பா வந்தேன்னு வை. சரி எனக்கு வேணாம் நீங்க பார்த்துக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வீட்டுக்குள்ள ஓடுறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு டோர ஓப்பன் பண்ணவன் தான் அப்படியே நின்னுட்டான். அந்த வீட்ட பார்த்துட்டு அவன், ஐயோ! ஏன் கடவுளே இப்படி என்ன படுத்துற? அப்படின்னு சொல்லிட்டு டோர லாக் பண்ணிட்டு போய் ஓரமா உட்கார்றான். ஸோ இப்போ யுங்கிக்கு முன்னாடி, "என்ன இவ்ளோ லேட் ஆயிடுச்சு வந்து சேர்றதுக்கு? எங்கேயும் போய் சாப்பிட்டு வந்தியா என்ன? உனக்கு என்னதான் வேணும் ஜெமன்? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற?" "டேய்! நான் என்னடா உன்ன டார்ச்சர் பண்ணேன்? ஜஸ்ட் உன் வீட்டுக்கு தான் வந்தேன். அதுக்கே டார்ச்சருங்கிற? இங்க பாரு என்ன திரும்ப அங்க கூட்டிட்டு போவாத. நான் வரமாட்டேன். எனக்கு புடிக்கல." "ஏன் யுங்கி இப்படி பண்ற? உனக்காக தானே நான் எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். சொல்லு." ஐயோ! படுத்துறான் என்ன. ஜெமன் புரிஞ்சுக்கோ ஜெமன். எனக்கு அங்க புடிக்கவே இல்ல. அந்த வீட்டுக்குள்ள எத்தன பேர் இருக்கீங்கன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்ளோ பெரிய வீட பார்த்தாலே எனக்கு பேய் வீடு மாரி பயமா இருக்கு. என்னால அங்க போகவும் முடியாது. நான் வரவும் மாட்டேன். என்ன விடு. நீ போ இங்கேருந்து மொதல்ல கெளம்பு. அப்போ உனக்கு அந்த வீடு தான் பிரச்சனை. நான் இல்ல. எனக்கு 2மே பிரச்சனை தான். சரி, இப்போதைக்கு உனக்கு பெரிய பிரச்சனை அந்த வீடு. அவ்வளோதானே? ஆமா. என்ன பண்ண போற? பேசாம நான் இங்க வந்துடுறேன். ஆ? என்னது? இங்க வரியா? ஜிமின் இந்த மாரி முடிவுலாம் எடுக்காத. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்கிட்டேன்னா ஒத்துக்காட்டி என்ன? நான் ஒத்துக்கிட்டேன். இங்க பார் நான் திங்ஸ்லாம் கூட எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் காட்டுறான். ஸோ 2, 3 லக்கேஜ்லாம் இருக்கு. யுங்கி அத பார்த்துட்டு, "டேய் வெளாடாதடா." நான் ஏன் வெளாட போறேன்? உனக்கு அப்படி வெளாடணும்னா சொல்லு. பெட்டு ஸ்ட்ராங்கா தானே இருக்கும். வாய முர்றா பைத்தியமே! அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி தான் அப்படியே போயிட்டு ஜிம்னோட லக்கேஜ்லாம் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஜிம்ல அத ஸ்டாப் பண்ணிட்டு, "என்ன? என்ன பண்ற? வெளில போம்மால." ஹலோ! அதெல்லாம் போ முடியாது. உங்களுக்கு இந்த மாசம் ரெண்ட் நான் தான் கட்டியிருக்கேன். அதனால இந்த மாசம் ஃபுல்லா நான் தான் இங்க இருப்பேன். நான் வேணா அந்த காச திரும்ப குடுத்துடுறேன் ஜெமன். வெளில போறியா? குடு. இப்பயே குடு. இப்பயெல்லாம் தர முடியாது. எனக்கு 1 வாரம் டைம் குடு. 1 வாரம் டைம் குடுத்தா வட்டி போடுவேன். பரவாயில்லையா? ஐயோ! நானா உனக்கு காசு குடுக்க சொன்னேன். நீ ஏன் குடுத்துட்டு இப்ப எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காசு குடுத்துட்டேன். இப்போ நீ எனக்கு காசு திரும்ப குடு. இல்லாட்டினா ரொம்ப ஈஸி. நீ உடனே குடுத்துடலாம். அந்த மாரி ஒண்ணு சொல்றேன். குடுக்குறியா? சொல்லு. குடு. அ குடு. தேவையில்ல. நீ 1 வாரம் வட்டி போட்டாலும் பரவாயில்ல. நான் வட்டியோடவே காசு குடுக்குறேன். சரி ஓகே. நீ காசு குடுக்குற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். ஐயோ!
ஜிமன் ப்ளீஸ் ஜிமன், நீ கிளம்பி போயேன். நீ போயிட்டு உன்னோட வீட்டில் நல்லா ஏசியில் நல்ல நல்ல பெட்டில் நல்லா இழுத்து போத்திட்டு சமத்தா தூங்கு. நான் இங்கே தூங்குறேன். இங்கே இந்த பெட்டில் இந்த போர்வையோட இழுத்து போத்திட்டு இங்கேயும் நான் சமத்தா தூங்குறேன். நீ வந்து பக்கத்தில் படுத்து தூங்கு. ஜிமன், இது பெரிய பெட் கிடையாது. 2 பேர்லாம் தாராளமாக படுக்க முடியாது. படுத்தா ரொம்ப இடிச்சு பிடிச்சி படுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒருத்தர் வந்து சோஃபாவில் படுக்கிற மாதிரி இருக்கும். என்னாலாம் அதெல்லாம் முடியாது. போ, நான்லாம் சோஃபாவில் படுக்க முடியாது. நான் சோஃபாவில் படுக்கவும் சொல்லலையே. 2 பேரும் ஜாலியாக கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம். ஜிமன் ப்ளீஸ். நான் விட்டுரு. எனக்கு தூக்கம் வருது. தூங்குமா? என்ன இப்போ தானே நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். அதான் சொல்கிறேன், இப்போ தான் நீ வீட்டுக்குள்ளே வந்தேன், எனக்கு தூக்கம் வருது, வா தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே அந்த பெட்டில் படுக்கிறான். பெட்டில் படுத்தா 2 பேரும் தாராளமாக படுக்க முடியாது. கொஞ்சம் இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப திரும்பிலாம் படுக்க முடியாது. பட் 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்திருந்தா ரொம்ப ஈஸியாக படுத்துக்கலாம். அதனால ஜிம்முன்னு என்ன பண்ணுறானா, இவங்கே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். இவங்கே வந்துட்டு விட்றா, விட்றா, விட்றா. விட்டேன்னு வை, கீழே போய் விழுந்துருவேன். விடவா? இல்லை வேணாம் 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 வேணாம். அப்புறம் என்ன, அமைதியாக தூங்கு. இப்போ ஏன் நீ இப்போயே தூங்க சொல்கிறேன்? அது நைட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை? முக்கியமான வேலை அப்படின்னு சொல்ல யுங்கி தான் அப்படி ஜிம்னை பிடிச்சி தள்ளி விட ஜிம்னு அந்த பக்கமும் யுங்கி இந்த பக்கமும் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சு அந்த கட்டிலில் தலையை வச்சுக்கிட்டு யுங்கி தான் அப்படியே ஒரு மாதிரி ஜிம்மனை பார்க்க ஜிம்மு வந்துட்டு, என்னடா ஏன்டா அப்படி எந்திரிக்கிற? ஏன்டா இப்போ முதல்ல தள்ளி விட்ட? நீ என்ன வேலைன்னு சொல்லு. நான் வெளில போயிடுவேன்டா. ஓ, பயந்துட்டேன். நான் தான் சொன்னேன்ல 6 மாதம் உனக்கு டைம் இருக்குன்னு, பயப்படாத. 6 மாதமா? உன்னை நம்பி 6 நிமிஷம் கூட இருக்க முடியல. 6 மாதமா? நம்புப்பா, நான்லாம் இவ்வளோ ஜென்யூனான பையன் தெரியுமா? தெரியுது, ரொம்ப ஜென்யூன் தெரியுது. என்னாச்சு போ, நான் தூங்கிக்கிறேன், வா. முடியாது, நீ முதல்ல போ, நீ உனக்கு வேலை இருக்குனால போ. ஆட இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படியே எந்திரிச்சு வந்து இவங்க கிட்ட வந்து அவனோட ஃபோர்ஹெட்டில் ரொம்ப பொறுமையாக ஒரு கிஸ் பண்ணிட்டு காலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இவங்கியும் ஜிம்மு அப்படியே அந்த பக்கம் போக ஒரு மாதிரி சிரிக்கிறான். ஸோ சிரிச்சிட்டு, ஏன் சிரிக்கிற? சிரிக்காத. ஐயோ, கண்ட்ரோல் லூஸ் ஆகுதே. இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது இப்படிலாம் லூஸ் ஆகக்கூடாது. இவங்கி லூஸ் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழாத குறையாக உட்காந்துருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் வந்துட்டு இங்கே தான் இருக்கான் அவன் சொன்ன மாதிரி. பட் ஜிம்மனுக்கு இந்த இடம் அவ்வளோவா செட்டே ஆகலை. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு இப்போ ரொம்ப குட்டியாக எல்லாமே ஒரு ஹால் அண்ட் அந்த ஹாலோட கார்னர்லேயே ரூம் அண்ட் ஒரு கிச்சன், ஒரு ரெஸ்ட் ரூம் இவ்வளோ தான் இருக்குது. அது வந்து அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. லைக் அவனோட ஒரே ஒரு ரூம்குள்ளே இவனோட மொத்த வீடையும் வச்ச மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். யுங்கிக்கும் அது தெரியுது அவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு. பட் அவன் எதுவுமே சொல்லலை. என் கூட இருக்கணும்னா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் விட்டுடுறான். ஸோ 1 வீக் அப்புறம் ஜிம்மன் தான் நடு ஹாலில் உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டு அப்படியே யுங்கி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். யுங்கிக்கு இவன் ஏன் இப்படி பார்க்குறான் அப்படின்னு புரியாமல், எதுக்கு இப்படி பார்க்குற? இல்லை, 1 வாரம் ஆச்சு, அதான். 1 வாரம் ஆச்சுன்னா இருக்க முடியலையா? வீட்டுக்கு கிளம்பு, போ போ போ. நான் அதை சொல்ல, 1 வாரம் ஆச்சு, நீ எனக்கு வட்டியோட பணம் தரேன்ன, இல்லைன்னா முத்தம் கொடுக்குறேன்ன. இப்போ என்ன பண்ணலாம்? முத்தமா? நான் வட்டியோட பணம் தரேன்னு தான் சொன்னேன், முத்தம் கொடுக்குறேன்லாம் சொல்லலை. நீ வட்டியோட பணம் கொடுக்கணுன்னா முத்தம் தான் கொடுக்கணும். நான் அப்படிலாம் சொல்லலையே. என் கணக்கு அப்படிதான். என்ன முடிவு? எனக்கு எனக்கு ஒரு 2 days டைம் வேணும். இன்னொரு 5000 ரெடி பண்ணணும்.
5,000 ரெடி பண்ணணுமா? உன்னோட ரெண்டே 10,000 தான். வட்டி போட்டால் 5,000. 15,000 உன்னால் ஒரு வாரத்தில் ரெடி பண்ண முடில. போய் நீ எப்படி 5,000 ரெடி பண்ணுவ? யார்கிட்டயாவது கடன் வாங்க போறியா? நான் என்னமோ பண்ணிக்கிறேன். நீ நீ எனக்கு டைம் மட்டும் கொடு. ஆக்சுவலி இந்த இடத்துக்கு 10,000 அதிகம். எதுக்கு 10,000 கொடுக்குற? அது நான் ஃபுட்டோட சேர்த்து இருக்கேன். அதனால் எனக்கு அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3,000. ஓ! அப்போது அடுத்த மாதத்துலேருந்து நம்மளே சமைச்சிக்கலாம், சரியா? ஆ, நம்மளே சமைச்சிக்கலாமா? யார் சமைக்கிறது? எனக்கெலாம் சமைக்க தெரியாது. அப்போது நான் சமைக்கிறேன். எதுக்கு அந்த கிச்சன் இருக்குது? நீ என்ன கிச்சனை மட்டும் கொளுத்த ட்ரை பண்ணுறியா, இல்லை மொத்த பில்டிங்கே சேர்த்து கொளுத்த ட்ரை பண்ணுறியா? ஏ ஓவராக சீன் போடாத. நான் நல்லா சமைப்பேன். அது நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். அதை யார் வேணால் சொல்லலாம். டாபிக் சேஞ்ச் பண்ணாமல் ஒன்று பணத்தை எடுத்து வை, இல்லைன்னா இங்கே வா. எனக்கு ஒரு 5 days, ஐ மீன் 2 days ஆகுது டைம் கூட. ப்ளீஸ். இந்த ப்ளீஸ் ப்ளோஸ்லாம் இங்கே செட் ஆகாது. இங்கே வா. நான் நான் சொல்கிறத கேளு. ஜஸ்ட் 2 days, 48 hours. இப்போ இங்கே வரியா, இல்லை நான் அங்கே வரவா? நீ இங்கே வந்தால் சேதாரம் கம்மியாக இருக்கும், அங்கே வந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி தான் அப்படியே போயிட்டு ஜிம்மன் பக்கத்தில் உட்காடுறான். ஸோ யுங்கி வந்துட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்காம தரையை அப்படியே குமிச்சு பார்த்துட்டே இருக்க. ஜிம்மன் அப்படியே அவனோட கையை வச்சு சின்ன தூக்குறான். யுங்கியோட சின்ன தூக்கிட்டு, ஓகே நீ தான் கொடுக்கணும், சரியா? கொடு. அது வந்துட்டு அது உனக்கு தானே கிஸ் வேணும், நீயே எடுத்துக்கோ. ஆடடா, இது என்னடா புதுசாக இருக்குது. அது சரிதான், ஆனால் நீ தானே எனக்கு கொடுக்கணும் இல்லையா? நீ என்ன பணம் கொடுக்குறேன்ன, இல்லைன்னா முத்தம் கொடுக்குறேன்ன. முத்தத்தை எடுத்துக்கோ நீ சொல்லலை, தரம் தானே சொன்னேன். கொடு. அது வந்து அது அது சரி டைம் ஆச்சு, கொடு 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 கொடு. நான் தான் கொடுக்கணுமா? அஃப்கோர்ஸ் தங்கம், கொடுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே ரெடியாக போஸ்டில் வெயிட் பண்ணுறான். ஸோ யோங்கி அப்படியே ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அவனோட லிப்ஸே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆகுது. ஸோ அப்படியே பக்கத்தில் போயிட்டு லைட்டாக ஒரு பீக் பண்ணிட்டு வெளில வந்துடுறான். ஸோ ஜிம்மன், என்னது இது? கிஸ்? இதுக்கு பேர் தான் கிஸ்ஸா? ஒழுங்கா கொடு, ஒழுங்கா பொறுமையாக நிதானமாக. 15,000 15 நிமிஷம் கொடுக்கணும். இப்போ நீ 15 நிமிஷமா? வாய்ப்பே இல்லை. கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா நீ எத்தனை நிமிஷம் கொடுத்தியோ அத்தனை நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக வட்டி போடுவேன். சரியான இவன் நீ. சரி, நான் கிஸ் பண்ணுறேன், நீ டைம் பார்த்துக்கோ. டைம் தானே, இதோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் கையில் இருக்க வாட்சில் யுங்கி அப்படியே பொறுமையாக பக்கத்தில் வந்துட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே ஜிம்மனும் கொஞ்சம் நேரம் அந்த வாட்சே பார்த்துட்ருக்க. யுங்கி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக இறங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துலேயே அவனே கண்ட்ரோல் லூஸ் பண்ணி ஜிம்மனோட கையை அப்படியே தள்ளி விடுறான். ஸோ அந்த டைம் பார்த்துட்ருப்பான்ல, அந்த கையை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஜிம்மனோட கழுத்தில் 2 கையும் போட்டு லாக் பண்ணி இன்னும் கிட்ட இழுத்து நல்ல ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜிம்மனுக்கு சொல்லவா வேணும், அவனும் நல்லா இழுத்து வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்க. 2 பேருக்கும் அப்படியே ஒரு மாதிரி டர்னப் ஆகுது. ஸோ ஒரு நிமிஷத்தில் 2 பேரும் அப்படியே விலகி வந்துடுறாங்க. யுங்கிலாம் விலகி வர்றாங்கிற வேகத்தில் கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு அது அது வந்துட்டு நான் தூங்க போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அடிச்சு புடிச்சு அப்படியே பெட்டுக்கு எந்திரிச்சு ஓடி போயிடுறான். ஸோ ஒரு ஸ்க்ரீன் அதாவது அந்த பெட்ரூம் இருக்கு இல்லையா? அதுக்கும் ஹாலுக்கும் இருக்க சின்ன கேப்ப அந்த ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருப்பான். அந்த ஸ்க்ரீன் இழுத்து விட்டுட்டு, கடவுளே! என்ன நடந்துச்சு இங்க இப்போ? ஐயோ! யுங்கி உனக்கு அவன பிடிக்கும்னு தெரியும். அதுக்குன்னு இப்படிலாம் பச்சையா காட்டக்கூடாது. ஐயோ! போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி சிணுங்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜிமன் தான் அவன் லிப்ஸ அப்படியே தடவி பார்த்துட்டு, ஒரு மாரி சிரிச்சுட்டு இருக்கான். இங்க 2 பேருமே ஒரு மாரி எக்ஸ்ட்ரீம் ஹாப்பில காட்டிக்காம அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ இப்படியே தான் அந்த டேவும் ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஜிமின் வந்துட்டு யுங்கிய கரெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். யுங்கியுமே அதுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாரி வளைஞ்சு கொடுத்து போற மாரி இதாயிடுறான். இப்போ ஒரு நாள் ஜிமன் வீட்ல இருக்கான். பட் யுங்கி இன்னும் வீட்டுக்கு வரல. ஸோ அவன் வந்து அவனோட பாடி கார்ட் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கான். ஸோ யுங்கி எங்கே இருக்கான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பாடி கார்ட் தான், சார் இப்போ தான் பார்ட்டி முடிஞ்சிச்சு. சார் இப்போ தான் வராரு. பட் செம்ம போதையாக இருக்க மாதிரி இருக்கு. நாங்கள் வேணா போயிட்டு அழைச்சிட்டு வரட்டுமா? போதையாவா? இல்ல, இல்ல. அவனே வரட்டும். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா மட்டும் நீங்க போங்க. ஓகே? ஆ? அவன போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி இந்த வீட்ட கண்டுபிடிச்சதுலயே அவன் செம்ம டென்ஷன்ல இருக்கான். நீங்க இப்பயும் ஃபாலோ பண்றது தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா அவன கொன்றுவான். ஸோ நீங்க கிட்ட போகாதீங்க. சப்போஸ் அவன் ரொம்ப ஏதாவது கண்ட்ரோல் மீறி போற மாரி இருந்துச்சுன்னா, போய் கூட்டிட்டு வந்துருங்க. ஓகே? ஆ ஓகே சார். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். ஸோ 10 மினிட்ஸில் யுங்கியே எப்படியோ தட்டி புத்தி அடிச்சு பிடிச்சி வீடு வந்து சேர்ந்துடுறான். ஸோ அவன் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஷூவை கழட்டிக்கிட்டே, ஏய் ஏ மாஃபியா பையா, ரொம்ப க்யூட்டாக இருக்கு இன்னைக்கு. என்ன என்ன மூஞ்செல்லாம் பிங்காக இருக்கு. ஏன்? ஐயோ அழகா இருக்கானே. ஓ! என்ன அழகு, என்ன அழகு. ஐயோ! இந்த கண்ணம் இருக்கு பாரு. அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்த கிள்ளிட்டு, ஜிம்மன் மேல ஒரு மாரி ஏற ட்ரை பண்றான். ஜிம்மன் தான், "என்ன பண்ற? ஆ? உன் மேல ஏறி உட்கார போறேன். இங்க பாரு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் ஏதாவது எசக்கு பொசக்கு ஆச்சுன்னா, அப்புறம் கால்ல உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்கக்கூடாது. ம்? ஒப்பாரியா? அதெல்லாம் ஏன் வைக்க போறேன்? நான் என் புருஷன் கூட எப்படி வேணா இருப்பேன். இருந்ததுக்கு அப்புறம் ஜாலியாக தானே இருக்கணும். ஏன் ஒப்பாரி வைக்கணும்? ஏய் என்ன சொன்ன இப்ப நீ? ஆ? என்ன சொன்ன? ஜாலியாக இருக்கணும். அது இல்ல. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னியே. என்ன சொன்ன? எப்படி வேணா இருப்பேன். ஜாலியாக இருக்கணும். ஏய் சொன்னத ஒழுங்கா சொல்றா. சொல்றா இங்க பாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் யுங்கியோட ஃபேஸ் அப்படியே நிமித்தி ஜிம்மனோட ஃபேஸ் கிட்ட வைக்கிறான். ஸோ 2 பேரோட ஃபேஸும் கிட்ட கிட்ட இருக்குது. ஸோ ஒரு குட்டி ஐ கான்டாக்ட் போகுது. அப்போது யுங்கி ஒரு நிமிஷம் அப்படியே பொறுமையாக ஒரு மாதிரி ஜிம்மனை பார்த்துட்டு, என் புருஷன் கூட எப்படி வேணா ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் புருஷா. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவன் சொல்ல, ஜிம்மன் அவ்வளோதான். அவனோட எவ்வளோ நாள் அவன் கட்டுப்படுத்தி வச்சிருந்த எல்லாம் உடஞ்சி போயிடுது. யுங்கியை பிடிச்சி செம்ம ஃபர்ஸ்ட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இவ்வளோ நாள் அவன் எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருந்தானோ அப்படியே ஆப்போசிட்டாக யுங்கியை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். யுங்கியுமே போதையில் இருக்கனால அவன் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அப்படியே ஃபுல்லாக ஜிம்மனுக்கு ஏற்ற மாதிரி அவன் போயிட்டுருக்கான். இப்படியே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது 2 பேரும் செம்ம டயர்டாகி பெட்டில் படுத்திருக்காங்க. அந்த பெட் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிருச்சு இவனுங்க 2 பேரும் பண்ண வேலைக்கு. இப்போது 2 பேரும் நல்லா தூங்கிடுறானுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் யுங்கி தான் நல்லா ஒரு மாதிரி நெட்டி முறி எந்திரிக்கிறான். அவனுக்கு உடம்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை முழிச்சு அந்த வீட்டை அப்படியே பார்க்குறான். அந்த வீடே அலங்கோலமாக இருக்குது. லைக் அந்த வீடு
பாதி திங்ஸ் கீழ கிடக்கு. என்னடான்னு லைட்டா எந்திரிக்க ட்ரை பண்ணும்போது பெட் ஒரு மாரி ஆடுது. கீழ அவனோட ட்ரெஸ் எல்லாம் கன்னா பின்னான்னு இருக்கு. அவன் அப்படியே அவன் பாடிய பார்த்தா, அவ்ளோ மார்க்ஸ் இருக்கு அவன் பாடி ஃபுல்லா. அவன் அப்படியே அவன பார்த்துட்டு, ஜிம்முன பார்த்தா, ஜிம்மு நல்லா குப்புற அடிச்சு தூங்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இப்போ தான் திரும்பவும் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. யுங்கி அப்படியே தலையிலே கை வச்சுக்கிட்டு, "ஐயய்யோ! யுங்கி குடிச்சிட்டு வந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? இதுக்கு தான் அவன் வீட்ல இருக்கும்போது குடிக்காதன்னு. ஷோ! இப்போ என்ன கலாச்சே சாவடிக்க போறோம்." அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அவன் அப்படியே எந்திரிக்கலான்னு போக, பின்னாலேருந்து ஜிம்முன்னு புடிச்சு, அவன் இடுப்போட சேர்த்து இழுக்குறான். ஸோ யுங்கி அப்படியே வந்துட்டு ஜிம்மன் மேல படுத்துடுறான். ஜிம்மன், "எங்க ஓடுற? ஆ அ அது அது வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போணும்." "ரெஸ்ட் ரூம் போறியா? இல்ல என்கிட்டேருந்து எந்திரிச்சு தப்பிச்சு ஓட போறியா?" "நான் எங்கேயும் தப்பிச்சுலாம் போல." "தப்பிச்சு போல? ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கை அப்படியே யுங்கியோட வயர்லேருந்து கீழே ஒரு மாரி ட்ராவல் ஆகுது. ஜிம்மன் இந்த மாரி பண்ணுறத யுங்கி பார்த்துட்டு, "என்ன பண்ற?" "என்ன பண்றேனா? ஏன் என்ன பண்ணேங்கிறத மறந்து போயிட்டியா?" "நீ என்ன பண்ணேன்னு கேட்கல. இப்போ ஆ கையெடு." "ஏன் பிடிக்கலையா என்ன? என்னமோ நைட்டு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, வேகமா பண்ணு, பொறுமையா பண்ணு, நிறுத்தி பண்ணு அப்படின்னு என்னென்னமோ சொன்னேன். இப்போ என்ன என்ன பண்ணுறேன்னு கேட்குற?" அது அது நான் ஏதோ போதையில் இருந்தேன்." "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு யுங்கி அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு, யுங்கி மேலே ஜிம்முன்னு வந்துட்டு, "போதையில் இருந்தியா? ஏய், அது ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நீ ஃபுல்லாக தெளிவாயிட்ட. என்கிட்டே போய் சொல்றியா? போதை போட்டால் ஒருத்தன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆ, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு." "ஆ ஆ அது வந்துட்டு அது அது ஏதோ." "ஏய், ஏதோ ஈதோன்னு சொன்னேன்னு வையேன், பிச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு." "ஆ ஆமாம் ஆமாம், நான் கான்ஷியஸாக தான் இருந்தேன்." "ஆ சொல்லு, மாமா எப்படி பண்ண?" "நார்மல் தான்." "எது நான் சொன்னேன்?" "ஆ ஆ, இல்லை, ஓகே தான்." "என்னது ஓகேவா? அது சரி. அப்போ நம்ம திரும்பி வேலையை காட்டி தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் யுங்கி மேலே ஃபுல்லாக மேலே ஏறிட்டு அவனோட தைஸில் கையை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். "இல்லை இல்லை, சும்மா சொன்னேன்." "நல்லா இருந்துச்சு." "ஆ நான் கேட்கல, திரும்ப சொல்லு." "நல்லா நல்லா இருந்துச்சு." "ம் சரி, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்?" "கல்யாணமா? கல்யாணத்துக்குலாம் நான் ஆறடி கிடையாது." "ஏய், என்ன இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு ஓடலான்னு பார்த்துட்ருக்கியா? என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறியா?" "ஏமாத்துறேனா? நானா? ஏய், நல்லா யோசிச்சு பாரு. இன்னைக்கு நடந்ததில் யாரை ஏமாறுறதா இருந்தாலும் அது நானாக தான் இருப்பேன்." "எப்படி?" "நீ எதுவுமே யூஸ் பண்ணவும் இல்லை. ஸோ கன்ஃபார்ம் கொஞ்ச நாளாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவ?" "அட அட அட, இது தெரியாமல் போச்சே. அப்போது ஜாலியாக என் புள்ள கூட இருப்பேன்." "ம் அப்போது நீ தான் என்னை விட்டுட்டு ஓடுவ, நான் இல்லை." "ஏய், நான் சொன்னது காதில் கேட்கல. நான் என் புள்ள கூட இருப்பேன்னு சொன்னேன். அப்போனா நீ என் கூட தானே இருப்ப. அதுவும் இல்லாமல் உன் கனவுல கூட நினச்சி பார்க்காத இந்த ஜிம்மன் இந்த யுங்கியை விட்டுட்டு தனியாக போயிடுவான்ட்டு. ஆ, எல்லாம் இப்போல்லாம் அப்படி தான் பேசுவீங்க. ஜஸ்ட் 2 மந்த்ஸ் நான் ஓகே சொல்லி முடிஞ்சிச்சுன்னு வையேன். அதுக்கப்புறம் நான் யாரோ நீ யாரோன்னு போயிடுவேன். அதுவும் இந்த மாஃபியாலாம் வாய்ப்பே இல்லை." "அடேய், ஏன்டா அப்படிலாம் பேசுகிற? நான்லாம் அப்படி கிடையாதுடா. நீ பாரு, நம்ம ஜங்குக் டேயாங்லாம் பாரு, 2 மந்த்ஸாக இருக்கானுங்க, 2 இயர்ஸ் ஆச்சு ஒன்றா சேர்ந்து. இன்னும் நல்லா தானே இருக்கானுங்க. ஆனால் எவ்வளோ சண்டை போடுறானுங்க."
சண்டைங்கிறதெல்லாம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள வரதுடா செல்லம். அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கூடாது. சண்டை போட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களா? அதுதான் மேட்ரு. இன்னைக்கு ஒரு சண்டை போட்டு நாளைக்கு சண்டை போடுறதுக்கு ஒண்ணா இருக்காங்கல்ல, அதான் விஷயம். ஏன் நீயும் நானும் சண்டை போட்டது இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே யுங்கியோட மூக்குல போயிட்டு அப்படியே ரப் பண்றான். யுங்கி அப்படியே ஜிம்னோட மூஞ்ச தள்ளிட்டு, "ஆ எல்லாம் இப்போ நல்லா தான் பேசுவ. இப்போ ஒரு வேளை உனக்கு போர் அடிச்சிருச்சுன்னா, நீ போர் அடிச்சா விட்டுட்டு போகிறதுக்கும் நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படி விட்டுட்டு போகணுன்னா 100 தடவை 110 தடவை என் வீட்டை விட்டு ஓடுனியே, அப்பயே நான் உன்னை விட்டுருக்கணும். இல்லை தடவை தூக்கிட்டு வந்தப்பயே உன்னை முடிச்சு விட்ருப்பேன். ஆனால் நான் பண்ணனா? இல்லையே. எனக்கு உன்னோட முடிவு தான் வேணும். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. உனக்கு வேணுமா? எனக்கும் வேணும். உனக்கு வேண்டாமா? எனக்கும் வேணாம். ஆனால் அப்பப்போ வேணும். அப்புறம் அப்புறம் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் எனக்கு. மொத்தத்தில் நீ எனக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் நான் நம்பணும் அதானே? சரிடா, நீ நம்பவே வேணாம். இப்போ நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு. என்ன பண்ணுமா? இப்போ நீ நீ என்ன பண்ணு? எந்திரிச்சு நில்லு. சொல்லு. ஏன்னா முழுசா கேட்காம நீ பாட்டுக்கு எந்திரிச்சு நின்ட்ட. நீ சொல்லு, நான் நிற்கிறேன். நீ ட்ரெஸ்ஸே போடல. இதில் என்ன? அதான் நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டியே. உன்னையும் தான் பார்த்துட்டேன். எங்கெங்கே பெட்ஷீட் எடு. சுமார் எட்ரி தங்கம், சும்மா இருண்ணே. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ எதுவுமே இல்லாமல் எந்திரிச்சு நின்றுட்டு அடுத்து ஐ லவ் யூ யுங்கி அப்படின்னு சொல்லு. இதுக்கு என்ன? ஐ லவ் யூ யுங்கி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஒரு வாட்டி தான் சொல்ல சொன்னேன். ஓகே, ஐ லவ் யூ யுங்கி. அப்புறம் என்ன? இரு, யோசிக்கணும்ல. உனக்கு தான் நான் பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி பண்ணுற? பிடிச்சிருக்கு தான், ஆனாலும் சின்ன பயம் இருக்குது. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜிம்மன் அப்படியே திரும்பவும் யுங்கி மேலே வந்துட்டு, ஸோ அந்த போர்வையை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு திரும்பவும் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது பயம்லாம் போயிடும். ஓகே? நான் பயத்தோடயே இருந்துக்கிறேன், விடு. அதெல்லாம் இல்லை. எப்படி என் செல்லம் பயத்தோடு இருக்கிறது? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நான் திரும்பவும் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ திரும்பவும் ஃபாஸ்ட்டாக பண்ணு, ஸ்லோவாக பண்ணுன்னு என்னென்னமோ சொல்லுவேன். எல்லாத்தையும் அந்த மாமாங்கிற வார்த்தையோடு கேட்டுட்டு நான் ஜாலியாக இருப்பேன். அப்புறம் நீ சொன்ன மாதிரி கொஞ்ச நாள்லே நம்மளோட மினி ஜெராக்ஸ் வேறு நம்மளுக்கு வேணும்ல. அப்போ என் காலேஜ் அடே படிச்சுக்கலாம்டா. இன்னும் 6 மாதம் தானே இருக்குது. எப்படியும் குழந்த வயிற்றில் 10 மாதம் இருக்கும். ஓகேவா? அதனால் நீ 6 மாதத்தில் ஸ்டடீஸ்லாம் முடிச்சிடலாம். ஓகே? பிளானிங்க இல்லைன்னா மாஃபியாவாக இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ யுங்கியும் எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு திரும்ப கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய இடத்துல உளறி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்கான அன்கட் வெர்ஷன் டெலகிராமில் இருக்கும். ஸோ போய் பாருங்கள். அண்ட் டாடா, பாய் பாய்.